ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு குக்கிங் வித் ஷாம்லா சேனல். நாம் இப்போது செட்டிநாடு ப்ரான் தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து சூப்பராக இருக்கும். தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு பொடியை ரெடி பண்ணிக்கணுங்க. ஒரு 4 க்ளவுஸு, ஒரு சின்ன துண்டு சின்னமான், ஒரு ஏலக்காய், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 ஸ்பூன் வந்து தனியாங்க, ஒரு 3-4 மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போது இது பொடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் போல் வானலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் வந்து 100 கிராம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ தொக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா வதங்கின பிறகு நான் வெங்காயம் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேனோ அதே அளவுக்கு தாங்க தக்காளியும் எடுத்து வச்சுருக்கிறேன். 100 கிராம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்து இது மேஷ் ஆகிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டங்க. இது வதங்குறதுக்கு லிட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா வதங்கி இருக்குங்க. இது நல்லா வதங்கின பிறகு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி. இதுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆட் பண்ணிக்கலாங்க. செட்டிநாடுனாலுமே இந்த பொடி தாங்க ரொம்ப முக்கியமானது. சிக்கன்லேயும் இதே மாதிரி செய்யலாம், மட்டன்லேயும் இதே மாதிரி செய்யலாங்க. இதே பொடி தாங்க, இந்த பொடி போட்டிங்கனாலுமே செட்டிநாடு தாங்க. இப்போ நாம் 1/2 கிலோ ப்ரான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அது இங்கே வந்து நல்ல பெரிய பெரிய ப்ரானு. உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரான் வேணாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தொக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி மசாலா இதெல்லாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. இது வந்து நிறைய மிளகா பொடி சேர்க்க வேண்டியதில்லை, நிறைய காரம் அப்படின்ற இதுவும் அவசியமும் இல்லைங்க. மைல்டாக இருந்தாலுமே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரானிலே வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து விடுங்க. இது நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட, அதாவது அரை கப்பும் இல்லாமல் 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட போட்டு இது லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஏன்னா ப்ரான்லேயே வந்து நமக்கு தண்ணி விடுங்க. பாருங்கள், நம்ம தண்ணி கொஞ்சம் தான் விட்டோம், இதிலே எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதே வந்து இட்லிக்கெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்தோம்னா நமக்கு வந்து சப்பாத்தி, நானுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். மல்லி இலை போட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு சூப்பரான செட்டிநாடு ப்ரான் கிரேவி ரெடி ஆயிடுச்சிங்க. இது வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. காரம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஒத்துக்காதுன்றதுனால நான் ஆட் பண்ணல. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.